வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம நிறைய விஷயங்களை நினைக்கிறோம். அது நம்ம நினச்சா மட்டும் பத்தாது, மற்றவங்களும் அதை நினச்சோம்னா தான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் பலிக்கும். இப்போ நம்ம சில பேர்த்து கூட தொடர்பு கொண்டு பேசும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவங்களும் நினச்சோன்னா தான் அந்த காரியத்தை அவங்க செய்வாங்க. நம்ம நினைக்கிறத அவங்க மைண்ட்குள்ளே போகாட்டி அவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஒருத்தர் கூட பேசும்போது நீங்கள் அவங்களோட வலது கண்ணை பார்த்து நீங்கள் பேசுகிறது நல்லது. அவங்களோட வலது கண்ணை நம்மளோட 2 கண்களாலையும் பார்க்கலாம், இல்லாட்டி நம்மளோட வலது கண்ணால் அவங்களோட வலது கண்ணை பார்த்து பேசலாம். அப்படி பேசும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கான்செப்ட், நம்ம என்ன பேசுகிறோமோ அது நல்லா அவங்களுக்குள்ள பதிவாகும். அது அவங்க செய்யக்கூடிய வகையில் இருக்கும், அவங்க நம்ம சொல்கிறத ஒத்துக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். இன்னொன்று அவங்களோட நெற்றி பொட்டை ஆக்னா சக்கரம் இருக்குல்ல, அதை நம்ம பார்த்துட்டு பேசலாம். அதை நம்ம 2 கண்ணாலையும் கூர்ந்து பார்த்துட்டு பேசினோம்னா நம்ம நினைக்கிறது அவங்க மனசுக்குள்ளே நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம சொல்கிறத அவங்க கேட்கக்கூடிய மனநிலைக்கு வருவாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஏதாவது பேசும்போது பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டமான விஷயங்களை பேசும்போது, பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசும்போது, ஒரு கடன் வாங்குறதாகட்டும், பணம் அவங்ககிட்டேருந்து நம்ம கொடுத்த பணத்தை வாங்குறதா இருந்தாலும், இல்லாட்டி கடனாக பணம் வாங்குறதா இருந்தாலும், பொருளாதார சம்மந்தப்பட்ட டீலிங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கும் போது நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணுன்னா அவங்க கையில் இந்த முத்திரையை வச்சுக்கோங்க. இந்த முத்திரைக்கு பேர் குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னு சொல்கிறேன், நம்மளோட ஆள்காட்டி விரல், பெருவிரல், அதுக்கப்புறம் நடுவிரல், இந்த 3 விரலையும் இப்படி இணைச்சிக்கணும். மற்ற 2 விரலையும் உள்ளங்கையில் வச்சுக்கணும். மோதிர விரலையும் சுண்டு விரலையும் உள்ளங்கையில் அடங்குற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி 2 கையில் செய்கிறது தான் குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். காலையில், மதியானம், அது மாதிரி 5 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இதை யாராவது இந்த தொழில் சம்மந்தமாக பேசும்போது கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முத்திரை வச்சுக்கிட்டு பேசும்போதே இந்த மாதிரி பேசுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரிய வேண்டாம் இந்த முத்திரை இதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. ரகசியமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்க ஏதோ பேச்சு வழக்கில் கை எப்படி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்குவாங்க. அது அவங்களுக்கு காட்டாமல் கை அப்படியே அப்படி வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் மற்றவங்க ஏற்றுக்குவாங்க. ஏதாவது டீலிங் பேச போனோம்னா இந்த மாதிரி முத்திரை வச்சுட்டு பேசும்போது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கமான உறவு ஏற்பட்டு நம்ம சொல்கிற அந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த டீலிங் நமக்கு கொடுத்துருவாங்க. அதனால் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்யும்போது, இது பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த முத்திரையை நீங்கள் கையில் வச்சுறது நல்லது. அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். ஓகேங்களா? அடுத்தது, ஏதாவது நீங்கள் யாராவது கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தடுமாற்றம் வருதா, பேச்சில் பார்த்தீங்கன்னா இடையில கட் ஆகும். கண்டினியூவாக நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே அந்த பேசக்கூடிய எண்ணங்கள்லாம் வராமல், அந்த சொற்கள்லாம் வராமல் என்னென்னமோ உளருவோம், தடுமாறுவோம். பெரிய ஆளுகளை நம்ம மீட் பண்ணி பேசும்போது நம்ம என்னென்னவோ கனவு கண்டுட்டு போவோம், இவங்ககிட்ட இந்த மாதிரி பேசி நம்ம நினச்சதை சாதிச்சுக்கலான்னு. ஆனால் நம்ம நினச்சதெல்லாம் வராமல் என்னென்னமோ பேசி அது நமக்கு பெரிய தடங்கள் ஆயிரும். சரிங்களா? அது மாதிரி இந்த மாதிரி முக்கியமான காரியங்கள், முக்கியமான நபர்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் நீங்கள் பொருளாதார பேசும்போது குபேர முத்திரையும், சாதாரணமாக முக்கியமான நிகழ்ச்சியில் நீங்கள் பேசும்போதும் தடங்கள் ஏற்படாமல் ஒரே ஃப்ளோவில் வந்துட்டு இருக்கணும்னா இந்த முத்திரை, சின் முத்திரை வச்சுக்கோங்க கையில். எப்போவுமே அது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனம் ஒருநிலைப்படும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். தடங்கள் இல்லாமல் ஒரே ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இதை வச்சுக்கிட்டு மற்றவங்க பேசுகிறத கேட்குறதா இருந்தாலும் கையில் இந்த சின் முத்திரை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நல்லா அவங்க பேசுகிறது மெமரியில் படும். இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா படிக்கும்போதும் இந்த மாதிரி சின் முத்திரை, பெருவிரலோட நுனியும் ஆள்காட்டி விரலோட நுனியும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு பேர் சின் முத்திரை, தியான முத்திரைம்பாங்க. இந்த முத்திரையை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாராவது கூட பேசும்போது இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ளோ நல்லா வரும். நீங்கள் சொல்கிறத அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட மனசுலேயும் நல்லா பதிவாகும். சரிங்களா? இந்த 2 முத்திரைகளும் நீங்கள் பயிற்சி பண்ணலாம். இதை பேசும்போது மட்டும்தான் பயிற்சி பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் இந்த முத்திரைகளை நீங்கள் எவ்வளோ முறை வேணும் பயிற்சி பண்ணலாம். அதனால் உங்களுக்கு எந்த தீய விளைவும் வராது. 5 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். முத்திரைகள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தன்மை உள்ளது. நம்ம எல்லா கிரகங்களோட ஆற்றலையும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்குது. அந்த முத்திரைகள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ஈர்க்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படும். ஓகேங்களா?